தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாற்றத்திற்கான கூட்டணியாக இங்கே வந்திருக்கிறது. கேட்கிறான் வீரமங்கை வேலு நாச்சியார் வாழ்க, வீரமங்கை வேலு நாச்சியார் வாழ்க, வீரமங்கை வேலு நாச்சியார் வாழ்க, வீரமங்கை வேலு நாச்சியார் வாழ்க. தமிழகத்தின் இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி நடத்துவதற்கான முறையில் தமிழகத்தை இன்றைய தினம் போட்டி என்று சொன்னார். டாக்டர் கலைஞர் அவர்கள் என்றைக்குமே இப்படி சொன்னதே கிடையாது. இப்படிப்பட்ட நிலை, சோகமான நிலை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு உருவாக்கி இருக்கவே கூடாது. ஒரு சோகமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய முறையில் தான் 3 நாள் நான் பேச்சில இவை அனைத்தையும் டீல் பண்ணி மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் தமிழ்முருகன் அவர்களே, அவர் விளக்க சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் விளக்க சொல்ற ஆமா, அதுல மாற்றம் இல்லை. இன்றைக்கு கூட்டத்தை பாருங்கள், ஜெயித்து விட்டோம், வெற்றி பெற்று விட்டோம். அதனால்தான் கேப்டன் அவர்களை முதல்வர் வேட்பாளர் இந்த நாட்டுடைய கோடான கோடி மக்களுடைய முதல்வராக காட்சியளிக்க போகிறார். மக்களுக்கு இந்த மக்களை பிச்சைக்காரர்களை மாற்றிய பெருமை உங்களால் சேரும். அதை ஒழிக்கிறதுக்கு தான் தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாற்றத்திற்கான கூட்டணியாக இங்கே வந்திருக்கிறது. உருவாகி இருக்கு. முந்தா கூட வந்தாரு மிஸ்டர் பியூஷ் கோயல் அப்படிங்கிறவர் 2020 இந்தியா முழுக்க 24 hours கரண்ட் கொடுக்க இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெடியா இருக்கு. அத பத்தி பேசுறதுக்காக தமிழக முதலமைச்சரை 4 முறை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியும் அவங்களை சந்திக்க முடியாத ஒரு முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கிறார் என்று மனவேதனையோட ஏர்போர்ட்ல பதிய வச்சுட்டு போயிருக்கார். இன்னைக்கு பிரகாஷ் ஜவடேகர் வந்திருக்காரு. அவரும் அவர் சொன்னது உண்மைதான். எப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை நாங்க கொண்டு வர தயாரா இருக்கோம். ஆனா முதலமைச்சருடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் கூட இல்ல. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சரையுமே நாங்க நேரடியா சந்திச்சு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து இன்னைக்கு எல்லா பகுதிக்கும் அது வரப்போகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஜெயலலிதா அவர்களை எங்களால் சந்திக்கவே முடியவில்லை. தமிழக அரசு முற்றிலும் வளர்ச்சி அடையாததற்கு ஒரே காரணம் முதல்வர் ஜெயலலிதா மட்டும்தான் என்பதை இன்னைக்கு அத்தனை சென்ட்ரல் மினிஸ்டர்ஸும் இன்னைக்கு பதிய வைக்கிறார். இதுதான் இன்னைக்கு ஜெயலலிதாவினுடைய ஆட்சி என்பதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தப்ப என்ன சொன்னாங்க? 1 லட்சம் கோடி கடன்ல விட்டுட்டு போறாரு கருணாநிதி, இதை எப்படி நான் மீட்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பரிதாபமா உங்ககிட்ட பேசினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எத்தனை லட்சம் கோடி கடன்ல இருக்கு யாராவது ஒருத்தருக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தருக்கு? இந்த தமிழ்நாடு இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி கடன்ல இருக்கிறது என்பது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என் கடமை. 1 லட்சம் கோடிக்கே அன்னைக்கு ஒரே வீரவசனம் பேசி அழுது இன்னைக்கு மக்கள்கிட்ட ஏமாத்தினாங்க ஜெயலலிதா. இன்னைக்கு 5 லட்சம் கோடியாக அந்த கடன் சுமையை தமிழக மக்களாகிய நம்ம மேல சுமத்திட்டு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை விட்டு போறாங்க ஜெயலலிதா. 1 லட்சத்துல இருந்தது 5 லட்சம் கோடியாக தமிழகத்தினுடைய கடன் சுமையை ஏற்றியது மட்டும்தான் ஜெயலலிதாவின் சாதனை. அதற்கான புள்ளி விவரத்தை நான் சொல்றேன். நான் ஒண்ணு சும்மா அடிச்சு விடல. 1 லட்சம் கோடியாக இருந்த பழைய கடன் இன்றைக்கு 2.5 லட்சம் கோடியாக அதிகமாயிருக்கு. அதே மாதிரி போக்குவரத்து துறையில மட்டும் 1 லட்சம் கோடி இன்னைக்கு கடன் சுமையோட போக்குவரத்து துறை நடைபெறுகிறது. மின்சார துறையில மட்டும் 1 லட்சம் கோடி இன்னைக்கு கடன் தொல்லையில இன்னைக்கு மாட்டியிருக்கு மின்சாரத்துறை. மீதி மொத்தம் 5 லட்சம் கோடி இந்த தமிழக கவர்மெண்ட் ஒட்டு மொத்தமாக மக்கள் மீது சுமத்தி இருக்கும் கடன் எவ்வளவு? 5 லட்சம் கோடி என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க 2 வருஷம் முடியாது என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க இருக்கிற தேர்தல் ஆணையத்துல நடுநிலையோட நடந்துக்கணும் சொல்லி மீண்டும் இந்த நேரத்தில் உங்க எல்லார் முன்னாடியுமே மக்கள் சார்பா கேட்டுக்கிறேன். ஜெயலலிதாவுடைய அதிமுக எல்லாம் கேப்டன் சொல்றாரு, இவ்வளவு திட்டம் நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வி உங்களுக்கு வரும். நிச்சயமாக நம்மால முடியும். ஏன் இதை சொல்றேன்னா, 1 வருஷத்துல இந்த ஆட்சி எவ்வளவு தெரியுமா? 70,000 கோடி ஊழல் பண்றாங்க இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க. அந்த ஊழல் காசை மட்டுமே
நல்ல ஸ்கீம்ஸ்க்கு மக்களுக்கு நாங்க கொடுக்கிற ஸ்கீம்ஸ்க்கு அதை டைவர்ட் பண்ணாலே கேப்டன் சொன்ன அத்தனை திட்டங்களுமே கடைகோடி இருக்கிற அத்தனை மக்களுக்கும் நம்மால் கொண்டு சென்று சேர்க்க முடியும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதே போல இங்க விவசாயிகள் அதிகமா இருக்கிறதுனால புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மொத்தம் 34 துறை தமிழ்நாட்டுல, அத்தனை துறையிலுமே ஊழல். எல்லா துறையும், அது பாலா இருக்கட்டும், மணல் கொள்ளையா இருக்கட்டும், டாஸ்மார்க்கா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அதே போல இன்னைக்கு வீடுகள் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், ரோடு போடுறதா இருக்கட்டும், எல்லா துறையிலும் ஒரு முட்டையில கூட பல லட்சம் கோடி ஊழல். ஒரு வேலைக்கு ஒரு ஆளை அமர்த்தணும்னா அதுல கமிஷன், எல்லாமே ஊழல் ஊழல் ஊழல். அதான் நான் சொல்வேன் சிம்பிளா, பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்தது இறந்து சுடுகாடு போற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளுமே லஞ்சம் ஊழல்ல சிக்கி சின்ன பின்னமாயிதான் மன நொந்துதான் அந்த சுடுகாட்டுல போய் படுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது என்றால் என் வார்த்தை மிக இல்லை. ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த கண்டெய்னர் லாரிஸ்ல இருந்தது என்ன, பல லட்சம் கோடி ரூபாய் சிறுதாவூர் பங்களால இன்னைக்கு பாதாள அறைகளில பதுக்கப்பட்ட அந்த காசு அத்தனையுமே கண்டெய்னர் லாரிஸ்ல ஏற்றப்பட்டு இன்னைக்கு ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றி சுரண்டி பிழைக்க தமிழ்நாடு முழுவதும் அனுப்பப்பட்டதாக ஒரு தகவல். இதை முதல்ல சொன்னது அண்ணன் வைகோ தான், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னார். ஆனா அன்னைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டு கொள்ளவே கிடையாது. அதுக்கப்புறம் கலைஞர் சொன்னார், ஸ்டாலின் சொன்னார், கலைஞர் டிவில எடுத்து போட்டாங்க, அப்புறம் எல்லா சேனல்ஸ்லயும் எடுத்து போட்டாங்க. அது வரைக்கும் சும்மா இருப்பாங்க? ஜெயலலிதா எந்த மாதிரி ஆளு? அதிமுக திமுகனாலே தில்லு முள்ளு கட்சி நான் சொல்லியிருக்கேன். அதிமுகனா அனைத்து துறையிலுமே தில்லு முள்ளு செய்த ஒரு கட்சி என்பதை இன்னைக்கு அதிமுக நிரூபிச்சிருக்கு. விடுவாங்களா? நைட்டோட நைட்டா எல்லா பணத்தையுமே கண்டெய்னர் லாரிஸ்ல ஏற்றி நைட்டோட நைட் அனுப்பிட்டாங்க. இன்னும் நம்மளுடைய தேர்தல் ஆணையம் அதை யோசிக்கிறோம். இப்ப கூட ராஜேஷ் லக்கானி என்ன சொல்றாரு, எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, சிறுதாவூர் பங்களாவுல போய் செக் பண்ணலாமா வேணாமான்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற. இன்னும் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க, அது போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துரும். ஆனா ஒரு வேடிக்கையை பாருங்க, சிறு வியாபாரிகள் இன்னைக்கு ஒரு சின்ன பிசினஸ்க்காக கார்ல எடுத்துட்டு போற 1 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அதெல்லாம் கரெக்டா நிறுத்தி புடிச்சு ஏதோ பெரிய கொள்ள கும்பலை புடிச்சிட்ட மாதிரி ஒரு சீன் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ வியாபாரத்துக்காக பாவம் கஷ்டப்பட்டு கொண்டு போற அந்த காசை புடிச்சிட்டு இன்னைக்கு அவ்வளவு கரெக்டா நடந்துக்குதான் எது தேர்தல் ஆணையம். ஆனா கண்டெய்னர் லாரியில இன்னைக்கு கடத்துறதையெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் கண்ணுக்கு தெரியாதா? ஒரு தேர்தல் ஆணையம் என்பது எப்படி இருக்கணும், ஒரு தராசு போல நடுநிலையோட இருந்து அத்தனை பேருக்கும் ஒரு நடுநிலையாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையம் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பணபலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட்டிவா இருக்க ஒழிய மக்களுக்கோ எதிர்கட்சிகளுக்கோ இன்னைக்கு துணை இல்லாத ஒரு தேர்தல் ஆணையமாக தான் இது இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கண்டனமாக தேர்தல் ஆணையத்திற்கு இதை கடும் கண்டனமாக இந்த நேரத்தில் இதை பதிய வைக்கிறோம். இன்னைக்கு இப்ப ஜஸ்ட் ஒரு நியூஸ் பார்த்தேன், அதாவது இந்த நேரத்தில் இதை பதிய வைக்கிறோம். இன்னைக்கு இப்ப ஜஸ்ட் ஒரு நியூஸ் பார்த்தேன், அதாவது ஏப்ரல் 4ல இருந்து மே 16 வரைக்கும் அனைத்து விதமான கருத்து கணிப்புகளுக்கும் தடை விதிச்சிருக்கான். யாரு? தேர்தல் ஆணையம். ஏன்னா எந்த கருத்து கணிப்பும் வரக்கூடாது, அதனால மக்கள் டைவர்ட் ஆகி ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஒரு கருத்து கணிப்புக்கு மட்டும் தடை விதிக்கிறீங்களே ஆளுக்கு முன்னாடி, பணம் டிஸ்ட்ரிபியூஷன்ல அது போல நீங்க தடை விதிக்க இந்த தேர்தல் ஆணையத்திற்கு முடியுமா என்ற கேள்வி நான் கேட்கிறேன். ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுக்கறத உங்களால தடுக்க முடியுமா? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அமைதியா இருக்கு. சோ மக்களாகிய நீங்கள் இதுல தெளிவு பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே டிஎம்கே எந்த வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கறாங்களோ இல்லையோ, 5 வருஷம் உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றாங்களோ இல்லையோ, ஆனால் தேர்தல் நேரம் வரும் பொழுது ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுத்தா இந்த மக்கள் ஏமாந்து வந்து ஓட்டு போட போறாங்க என்கின்ற மனநிலையில் இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் இருக்கு. நீங்கள் தெளிவடைஞ்சு அதற்கு அடிபடியாமல் நல்லபடியாக சிந்திச்சு இனிமேல நமக்கு வேண்டியது மாற்றம் தான். இந்த லஞ்ச ஊழல்வாதிகளை தமிழ்நாட்டை விட்டு அகற்றணும்னு சொல்லி உறுதியாக நீங்க இருக்கணும். கேப்டன் எடுத்துக்கங்க, ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், சினிமா துறையில சார்ந்தவங்களா இருக்கட்டும், இப்ப அரசியலுக்கு வந்த பிறகும் சரி, கேப்டனை எதிர்த்தவர்கள் ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது.
அது கொடநாடு நாயகியா இருந்தாலும் சரி, ஒரு காமெடியானாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் கேப்டன் சவால் விட்டவங்க தோத்ததா தான் வரலாறு இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நேத்து பார்த்திருப்பீங்க நம்ம மாவட்ட செயலாளர் ஒருத்தரை திமுக இணைத்து இருக்காங்க. நான் ஒண்ணு மட்டும் இந்த நேரத்தில் உங்க முன்னாடி சொல்ல விரும்புறேன். கேப்டன் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சப்போ இது கட்சியா மாற போகுது, நாளைக்கு நம்ம எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக போறோம், மந்திரி ஆக போறோம்ன்ற கனவுல யாரும் இங்க ரசிகர் மன்றத்துல சேரல. ஆனால் எத்தனையோ நடிகர்கள் ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் ரசிகர் மன்றமா தான் இருக்கு. ஆனா கேப்டன் தன் கூட பயணித்த அத்தனை பேரையுமே பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்தி மாவட்ட செயலாளர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்னும் வரும் காலங்களில் தமிழகத்தின் பெஸ்ட் உதாரணங்களாக மாத்த போறேன். அதனால நான் சொல்றேன், வெறும் காசு பணத்துக்கு பதவிக்காக வந்தவர்கள் இல்லை தேமுதிகவினர். உங்களுடைய மாய வலைய விரிச்சு இது போல யாராவது 1-2 அப்பாவிகள் சிக்குவாங்களா என்று ஸ்டாலின் இன்னைக்கு அலைஞ்சுகிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்களே ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட 50 வருஷ கட்சி தானே நீங்க, உங்களுடைய வண்டவாளத்தை உங்க கட்சியில இருந்து வந்தாரே முல்லைவேந்தன் கேட்டா இன்னைக்கு எடுத்து அடுக்குவார். அந்த அளவு உங்க கட்சியை பத்தி அண்ணன் வைகோ கிட்ட கேளுங்க, உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துவார். இதுதான் திமுக நான் தில்லுமுல்லு கட்சின்னு சொல்றதுக்கு ரீசன். ஏன் இதை சொல்றதை புரிஞ்சுக்கணும். உங்க அப்பா உங்களுக்கு ஸ்டாலின் பேர் வச்சிருக்க. யார் ஸ்டாலின் என்பவர்? யார்? மாபெரும் ஒரு வீரர். ஆனா இன்னைக்கு ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ரொம்ப சீப்பா இருக்கு. எங்கேயாவது யாராவது கிடைக்க மாட்டாங்களா என்று இன்னைக்கு நம்ம தேமுதிக சுத்திக்கிட்டு இருக்காரு. போர் தேர்தல் என்பது என்ன? இதுவும் ஒரு வகையான போர். 50 வருஷ கட்சி 5 வருஷம் ஆட்சியில உட்கார்ந்த உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், தேமுதிகவை உண்மையிலேயே எதிர்க்கிற சக்தி ஸ்டாலின் உங்களுக்கு தளபதின்னு உங்க அப்பாவும் உங்க கட்சிக்காரங்க பேர் வச்சிருக்காங்கல்ல, தைரியமா ஒரு வீரனா ஒரு தளபதியா உங்க திமுகவை நீங்க போர்க்களத்துக்கு, அதாவது தேர்தல் களத்துல கொண்டு வாங்க. கேப்டனும் இன்னைக்கு தேமுதிகவை தேர்தல் களத்துக்கு ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையாக கொண்டு வருகிறோம். தேர்தல் களத்துல நேருக்கு நேர் 2 பேரும் மோதி பாருங்க. அன்னைக்கு மக்கள் ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கிறது என்பதை மக்கள் அன்னைக்கு தீர்மானிக்கட்டும். அதுதான் ஒரு உண்மையான வெற்றி. அதுதான் தளபதின்னு நீங்க பேர் வச்சதற்கு ஒரு அடையாளம். அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு முதுகு பின்னாடி போய் குத்துற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதை விட கேவலம் வேற என்ன இருக்கும் என்பதை தளபதி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன தளபதி நீங்க? ஜெயலலிதா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, சட்டசபையில அவங்க எதிர்கட்சியா பின்னாடி போய் உட்கார்ந்துக்குவாரு, முன்னாடி லைன்ல கூட அவங்க உட்கார மாட்டார். ஜெயலலிதா ஒரு நாள் அப்படியே பார்த்துட்டு சொன்ன, தளபதி தளபதின்றீங்களே, எனக்கு பின்னாடி போய் உட்கார்ந்து இருக்கீங்க, முன்னாடி வாங்க, உங்க டீமை நீங்க தானே லீட் பண்ணி போகணும், அதுக்கு தானே தளபதி இப்படி பயந்து பின்னாடி உட்கார்ந்து இருக்கீங்களே. அவங்க ஆட்சியில எல்லாமே பயந்தாங்கொழி பசங்க. ஜெயலலிதா அரசியலில் துரோகிகளுக்கு வரலாறு இல்லை என்பதை நம்ம தமிழ்நாடு மக்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கட்சியில இருந்து துரோகியா போனவங்களுக்கு யாருக்குமே வரலாறு இல்லை. அதனால அவர்கள் இருக்கிற மாய வலையில நீங்க யாரும் போய் சிக்கிறாதீங்கன்னு சொல்லி தேமுதிகவினரை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன பணம் பதவிக்காக நீங்க இங்க வந்தீங்க? கேப்டனுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு தானே நீங்க வந்தீங்க. இன்னைக்கு என்ன செய்ய போகுது? சரி, நான் ஒன்று சொல்றேன், ஸ்டாலின் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும், யுவராஜ் மாவட்ட செயலாளர் தானே கூட்டு போனீங்களே, உடனடியாக அதே மாவட்டத்துக்கு நீங்க மாவட்ட செயலாளர் போஸ்ட் மிஸ்டர் யுவராஜுக்கு கொடுங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு போனா அவங்களையும் சட்டமன்ற உறுப்பினரை நீங்க ஆக்கணும். அதே போல இது செய்ய முடியல அப்படின்னா இன்னைக்கு வார்டு மெம்பரை நீங்க மாத்தி அவங்க வாழ்க்கையை நீங்க அழிச்சீங்கன்னா நிச்சயமா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். உறுதியா இதை நான் சொல்றேன். ஏன்னா இந்த தேமுதிக என்பது பல ஆண்டுகளாக கேப்டனால் கட்டுக்கோப்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு கழகம். திமுக இருந்து பிரிஞ்சது அதிமுக, திமுக இருந்து பிரிஞ்சது மதிமுக. ஆனா தேமுதிக வரலாறு என்ன? கேப்டன் என்கின்ற ஒரு தனி மனிதரால் சுயமாக உருவாக்கப்பட்டதுதான் தேமுதிக. அதனால எங்க திமுக இருந்து பிரிஞ்சு போனவங்க தானே நீங்க அதிமுக இருந்து இழுத்துக்கங்க, மதிமுக இழுங்க, மறுபடியும் அங்கிருந்து இங்க வரட்டும், அதெல்லாம் அங்க வச்சுக்கங்க. தேமுதிக யார்? சுயம்பு கட்சி. எந்த ஒரு தயவும் இல்லாம, யாருடைய தயவும் இல்லாமல் கேப்டன் என்கின்ற ஒரு தனி மனிதனின் கோடிக்கணக்கான ரசிகர்களால் கட்டுக்கோப்பாக வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி.